ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகர்கள் அவங்களோட பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பை முழுசா முடிக்காம சினிமால ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி அந்த படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு வந்த கதைலாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சோ அந்த நடிகர்கள்லாம் யாரு, என்ன மாதிரியான படிப்பை படிச்சிருக்காங்க, எந்த ஸ்கூல் படிக்கும் போது என்ன வகுப்பு படிக்கும் போதே அவங்க பாதியில நிறுத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தெள்ள தெளிவான டீடைல்ஸை நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வீடியோல பேச போறோம் நண்பர்களே. அதனால இந்த வீடியோ கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத பல தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்க போது. அதனால நேரம் கடத்தாம நேரா வீடியோல போய் அந்த நடிகர்கள்லாம் யாரு, பாதியிலேயே படிப்பு விட்டு கோட்டஸ்டி எதுக்கு சினிமாக்கு வந்தாங்கோ நம்ம தெள்ள தெளிவா பேசுவோமா நண்பர்களே. இப்ப இந்த லிஸ்ட்ல நான் முதலாவதா சொல்ல போற நடிகர் தான் நடிகர் விமல் அவர்கள். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற மணப்பாறையில பிறந்து வளர்ந்து படிச்சதுக்கு அப்புறமா எங்க இருந்து சொல்றது, படிச்சுக்கிட்டே இருக்கும் போது சினிமால ஆசை, நம்ம சினிமால மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு சென்னைக்கு கிளம்பி வந்தவர் தான் நம்ம நடிகர் விமல் அவர்கள். அதுக்கப்புறம் இங்க என்ன பண்ணார் அப்படின்றது தான் மிகப்பெரிய கூத்தே. கூத்துப்பற்ற அப்படின்ற ஒரு தியேட்டர் குரூப்ல சேர்ந்து நடிப்பை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சின்ன சின்ன கதாபாத்திரங்களுங்க, அதாவது உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் நடித்த கில்லி படத்துல அவரோட ஃப்ரெண்டா வருவாரு, கிரீடம் படத்துல வருவாரு, குருவி படத்துல, இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்ச நம்ம விமல் அவர்கள் பசங்க அப்படின்னு ஒரு படத்துல தான் அவருக்கு ஒரு ஃபுல் லென்த்தான கேரக்டர் கிடைச்சது. இந்த கேரக்டர் கூட எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்களுக்கு தான் இந்த கேரக்டர் வந்திருக்குதான். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த காலகட்டத்தில் இந்த படத்தை பண்ண முடியாதனால இந்த கேரக்டரை விமல் அவர்களை பண்ண சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சொன்ன உடனே விமல் அவர்களும் ஓகே, விஜய் சேதுபதியே சொல்லியாச்சுல, நான் போய் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ண போய் தான் அந்த படம் கிடைச்சது. தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோவும் கிடைச்சாரு. இதுக்கப்புறம் ஸ்லீப்பர் ஹிட் அப்படின்னு சொல்ல போனா களவாணி படத்துல இருந்து தான் விமல் யாரு, இவ்வளவு பெரிய நடிகரா, நல்லா நடிகராரு அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சதுக்கு காரணமே களவாணி படம் தான். என்னதான் பள்ளி படிப்பை பாதியில் முடித்து விட்டு வந்தாலும் கூட அவருக்கு இருந்த நடிப்பு இன்ட்ரெஸ்ட்னால தான் இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் நடிகரா இருக்கிறாரு. இப்ப இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போறவர் தான் நம்ம நடிகர் அஜித் அவர்கள். ஏகே அவர்கள். ஏகே அவர்களை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 1986 வருஷம் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அவர் டிராப் அவுட் ஆயிட்டாரு ஸ்கூல்ல இருந்து. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஸ்கூல் படிப்போட இந்த பைக், மெக்கானிசம், ரேசிங் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஆர்வம் இருந்தனால வீட்லயே சொல்லிட்டு டிராப் அவுட் ஆயிட்டாராம். இதுக்காக அவர் முதல்ல என்ன வேலை பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தரோட ரெக்கமெண்டேஷன் பேரில் என்ஃபீல்டு கம்பெனில போய் ஃபர்ஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் மெக்கானிக்கா ஜாயின் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பைக்கோட மெக்கானிசம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அடுத்ததா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்படியே நம்ம பைக் மெக்கானிக்கா ஓட்ட முடியாது, இந்த ரேசிங்லாம் நம்ம கத்துக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் துட்டு தேவை, அதனால நம்ம காசு கொஞ்சம் சம்பாதிக்கணுங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அங்கங்க தெரிஞ்சவருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இன்னொருத்தர், இந்த கார்மெண்ட் கம்பெனில ஒரு வேலை இருக்குப்பா, நீ போய் நல்லா போய் அந்த வேலையை கத்துக்கோ, நல்ல பணம் சம்பாரி, அதுக்கப்புறமா நீ ரேசிங் கீசிங்லாம் போன்ற மாதிரி போய் சொன்னதுக்கு அப்புறமா கார்மெண்ட் கம்பெனில வேலை செஞ்சிருக்காரு. அங்க சம்பாரிச்ச காசும் மனுஷனுக்கு பெருசா பத்தல. ஐயோ, ரேசிங்க்கு இன்னும் காசு தேவைப்படும் போலகுது, அதனால கார்மெண்ட் கம்பெனில வேலை செய்யறதோட நம்ம இந்த கார்மெண்ட் தொழில் ஒன்று ஆரம்பிச்சிருவோம், பிசினஸ் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு சில கண்ட்ரிக்கு சேல்ஸ் ஹெட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பிசினஸ்லயும் பெருசா அமௌண்ட் வராதனால என்ன பண்றது, அப்பதான் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன சொல்லிருக்காரு, பாரு நீ நல்ல வெள்ளையா அழகா இருக்கிற, போய் மாடலிங்ல போ, ஒரு மாடலிங்ல போய் ஒரு போட்டோ ஷூட் குத்தினாலே நல்ல காசு அப்படின்னு சொல்லி சினிமாவுல அவரோட ஃப்ரெண்டு தான் இழுத்து விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் மாடலிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்தி இருக்கிறாருப்பா. இதுக்கப்புறமா மாடலிங்ல இருந்த அஜித் அவர்களுக்கு படத்துல நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவர் முதல்ல நடிச்ச படம் தான் பிரேம புஸ்தகம் அப்படின்ற ஒரு படம், 1992 வந்த படம். இதுக்கப்புறம் அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் காசெல்லாம் தேத்தி ரேசிங்ல போய் கலந்துருக்காரு. எதிர்பாராத விதமா அதுல பட்ட ஒரு ஆக்சிடென்ட்ல போய் அவர் மாட்டினால கிட்டத்தட்ட 17 மாசம் பெட் ரெஸ்ட் ஆயிட்டாருங்களாங்க, படுத்த படுக்கை ஆயிட்டாராம். இந்த விஷயத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்ல பவித்ரான்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு. இந்த படம் டிலே ஆனதுக்கு காரணமே அஜித் அவர்கள் 17 மாசம் பெட்ல படுத்த படுக்கையா இருக்காரு, அந்த ரேசிங் மேல இருக்கிற ஆர்வத்தினால. இதுல இருந்து மீண்டு அஜித் அவர்கள் அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையோட இன்னைக்கு இத்தனை படங்கள் நடிச்சு இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் மட்டும் இல்ல, அந்த எஜுகேஷனை டிராப் பண்ணிட்டு அவரோட பேஷன் அவர் ஃபாலோ பண்ணதுதான் முக்கியமான காரணமே. அதனால எஜுகேஷன் நம்மளுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்லி என்னைக்குமே தோண்டு போகாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க எந்த விஷயத்துல ஆர்வமாக இருக்கீங்களோ அந்த விஷயத்துல நாலேஜ் தேடுங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்ல மூன்றாவதா சொல்ல போற நடிகர் பிரசன்னா அவர்களுங்க. அதாவது திருச்சியில பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா BHEL எம்ப்ளாயிங்களாம், அதனால BHEL ஸ்கூல்லயே அவர் படிச்சு வளர்ந்துருக்காரு. படிச்சிட்டதுக்கு அப்புறமா வீட்டுல எப்பவுமே சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மிடில் கிளாஸ் குடும்பத்துல ஒரு விஷயம் தான், போய் இன்ஜினியரிங் செய்து ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரையும் கொண்டு போய் EEE சேர்த்து விட்டுருக்காங்க. அதுவும் திருச்சியில இருக்கிற சாரநாதன் அப்படின்ற ஒரு காலேஜ்ல படிச்சுட்டே இருக்கும் போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு சென்னையில ஒரு ஆடிஷன் வந்திருக்கு. அதுவும் இவரை ரெக்கமெண்ட் பண்ணி அவரோட ஃப்ரெண்டு மணிரத்னம் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாருப்பா, வசந்த் அவர்கள் தான் இயக்குனர், 5 ஸ்டார் அப்படின்ற படம், நீ பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க, உன்னதான் ஹீரோவா போடலாம் அப்படின்னு ஹீரோ காரணமாக, அதாவது அந்த ஹீரோவா நடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக காலேஜ் படிப்பை பாதியிலே டிராப் பண்ணிட்டு படிப்பு முடியாம நேரா ஹீரோவான கதை தான் நம்ம பிரசன்னா அவர்களோட கதை. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இன்ஜினியரிங் முடிக்கவே இல்லை, ஸ்கூல் மட்டும் தான் படிச்சுக்கிறாரு, இன்ஜினியரிங் டிராப் அவுட், டிகிரியே கிடையாது. ஆனா எப்படியோ அப்படி கொஞ்சம் படம்லாம் நடிச்சு ஸ்னேகா அவர்களோட மனசை கவர்ந்து கல்யாணம் பண்ணி நீங்க செட்டில் ஆயிட்டார் இல்லையா.
நான்காவது தளபதி விஜய் அவர்களை சொல்லலாம். ஆரம்பத்தில் கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஃபாத்திமா அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்காரு, ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். இதுக்கப்புறம் விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாலலோக் ஸ்கூல்ல அவர் வந்து ஸ்கூலிங் முடிச்சிருக்காரு. முடிச்சதுக்கு அப்புறமா வழக்கம் போல அவர் போய் லைலா காலேஜில் போய் விஸ்காமோ ஏதோ ஒரு டிகிரி வந்து சேர்ந்துருக்காருங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நடிப்பு மேலதான் ஆர்வம், படிப்பு மேலலாம் ஆர்வம் கிடையாதுன்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும் போதே ஸ்கூலெல்லாம் கட்டடிச்சுக்கிட்டு அண்ணாமலை படத்தெல்லாம் பார்த்து வீட்டில் அப்பா கிட்ட பெல்ட்ல அடி வாங்கின கதெல்லாம் இருக்குது விஜய் அவர்களுக்கு. இதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் வந்தாச்சு, இனிமேல் நம்ம ரெக்க கட்டி பறக்கலாமே, என்னத்த படிப்பு வச்சு என்னத்த பண்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அங்க இருக்கிற கல்ச்சரல்ஸ்ல டான்ஸ் ஆடுறது இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட போய் ரொம்ப கெஞ்சி கூத்தாடிக்கிறாரு, என்ன சீக்கிரமா ஹீரோ ஆகுங்கன்னு. ஆனா அப்பா விடுவாரா? படி படி அப்படின்னா நீ கபடி கபடின்னு விளையாடுங்கிற, அதனால இதுக்கு மேல உன்னை படிக்க சொல்லி நான் வந்து பிரஷர் போட மாட்டேன், இருக்கிற ஒரு வீட்டை உச்சி உன்னை வெத்து கித்து உன்னை ஹீரோ ஆகிடுறப்பா அப்படின்ற மாதிரி நாளைய தீர்ப்பு அப்படின்ற ஒரு படத்துல இவரோட 18வது வயசுல ஹீரோ ஆகியிருக்காங்க. அப்பனா இவர் காலேஜ் எந்த லட்சணத்துல படிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. 18 வயசுல தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே படிப்பாங்க, வெறும் ஃபர்ஸ்ட் இயர் தான் போயிருக்காரு. அதனால நம்ம தளபதி விஜய் அவர்கள் என்னதான் சக்சஸ்ஃபுல்லா ஸ்கூல்ல முடிச்சாலும் காலேஜ் டிராப் அவுட். ஐந்தாவது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். இவரோட உண்மையான பேர் பார்த்தசாரதி. அது எப்படி அந்த பார்த்தசாரதின்ற பேர் கமலஹாசனா மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி அடுத்த வீடியோல போடுறேன், எப்படி இந்த பேர் மாறுச்சு, இந்த பேரோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத பத்திலாம் பேசலாம். இப்போ வந்து நம்ம கமல் அவர்களோட எஜுகேஷனை பத்தி பேசலாம். ஆரம்பத்துல அது என்ன ஊரு, பரமக்குடியில வந்து ஹிந்து ஹை ஸ்கூல்ல தான் இவர் வந்து பிரைமரி எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா சென்னையில வந்து கொஞ்சம் நல்லா படிக்கலான்னு சாந்தம் ஸ்கூல்ல சேர்ந்துருக்காரு. அப்பவே வந்து இவருக்கு சினிமா வாய்ப்பு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. சின்ன வயசுல நடிக்க ஆரம்பிச்சவர் தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன். சோ இந்த மாதிரி வர 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 அவர் நடிக்க அவருக்கு படிப்பையும் தாண்டி நடிப்புல ஒரு ஆர்வம் வந்துட்டு இருக்குதாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நடிச்சு நம்ம பெரிய ஆளா ஆகுமே, இந்த படிப்பு வந்து நம்மளுக்கு எந்த விதத்திலையும் உதவாது அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் சின்ன வயசுல டிசைட் பண்ணி அவங்க அப்பா மட்டும் சின்ன வயசுல சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லங்க, சின்ன வயசுல நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வீட்டுல தனியா ஒரு கிச்சனை செட் பண்ணி கொடுத்துருக்காங்களா. அவர் மட்டும் போய் தனியா சமைச்சு சாப்பிடுவாரா, அந்த அளவுக்கு அவருக்கு வீட்டுல ஃப்ரீடம் இருந்திருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஜெமினி கணேசன் மடியில வளர்ந்து சிவாஜி கணேசன் அவர்களோட வீட்டுல தவழ்ந்தெடுத்த நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு நடிப்பு தான்ப்பா முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா பல மேடைகள்ல ஏறி வாய் இழிய பேசுவாரு, யாரும் படிக்க தேவையில்ல, நான் படிச்சேனா எவ்வளவு பெரிய ஆளான அப்படின்ற மாதிரி. ஆனா இவர் வளர்ந்த தினமும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெமினி கணேசனோட மடியில சிவாஜி கணேசனோட வீட்டுல, அதுக்கப்புறம் லிட்டரேச்சர், பிலாசபி, பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட புத்தகங்களை படித்து அறிவை வளர்த்துக்கிட்டாரு. இப்ப யூஎஸ்ல போய் 60 நாள் கோர்ஸா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற கத்துட்டு இருக்காரு. படிக்கல அந்த மனுஷன் ஸ்கூலுக்கு போய், ஆனா மத்த எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாரு. அதனால கமல் அவர்களோட சொல்றத அந்த வாக்கை வந்து நீங்க அப்படியே அப்பட்டமா எடுத்துக்கிட்டு நானும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி, அப்பா அம்மா கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து காசை கடனை உடனே வாங்கி பைக்கை வாங்கி ஊர் சுத்தாதீங்க. இவர் வந்து படிப்பு ஸ்கூல்ல மட்டும் தான் போய் படிக்கல, மற்றபடி வாழ்க்கை ஃபுல்லா படிச்சுனே தான் இருக்கிறாரு. இப்ப ஆறாவதா சொல்ல போறது நம்ம நடராஜன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான நடிகர் அப்படின்றதையும் தாண்டி அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான சினிமாட்டோகிராஃபர். ஆரம்பத்தில் அவர் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 18வது வயசுல எனக்கு போட்டோகிராஃபி மேல தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஸ்கூலை பாதியிலே நிறுத்திட்டு சின்ன வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு கேமரா எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல போய் வெட்டிங் போட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் வீடியோ கவரேஜ் பண்றது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த சினிமாட்டோகிராஃபி மேல ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணவர் பிஆர் விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிட்ட அசிஸ்டண்டா போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரி போட்டோகிராஃபர் ஆகி ஆட் பிலிம் போட்டோகிராஃபர் ஆகி மியூசிக் வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு ராம் கோபால் வர்மா மற்றும் அனுராக் கேஷவ் கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. இந்த மாதிரி படிப்பே இல்லைனா கூட என்னோட ஆர்வம் சினிமாட்டோகிராஃபி மேலே தான் அப்படின்ற மாதிரி மயக்கம் என்ன தனுஷ் மாதிரி இவரோட பயணம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பயணமா இருந்தது மட்டும் இல்லாம ஆரம்பத்தில் கடினமான பயணமா இருந்தது. அதுக்கப்புறம் தமிழ்ல ஹிந்தி படங்கள் போன்ற பல படங்களுக்கு வந்து இவர் சினிமாட்டோகிராஃபர் ஆகி நாளை மிளகா அப்படின்ற படத்தின் மூலமாக இவர் ஒரு நடிகராகி சதுரங்க வேட்டையின் மூலமாக ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கிட்டாரு. காரணம் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா போட்டோகிராஃபியில் தான். ஏழாவதா நம்ம அக்ஷரா ஹாசன் அவர்கள். என்னப்பா சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு உள்ள போகுது, அதை பார்த்தா அமெரிக்காலே பிறந்து வளர்ந்த மாதிரி இது, அது படிக்காமையா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஃபெயில் ஆனதாம்மா. ஏன்னா 10th படிச்சுனே இருக்கும்போது படிப்பு ஏறல, 10th ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் அட்டெம்ப்ட் எழுதல, 10th போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. கேட்டாதான் சொத்துக்கு இந்த பொண்ணுக்கு, அதனால ஜாலியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெரியர்னு ஒன்று இருக்குது இல்லைங்க. அதனாலதான் 10th ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா இனிமேல் நம்மளுக்கு படிப்பு செட் ஆகாது அப்பா மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை படிப்போம் அப்படின்ற மாதிரி இறங்கின நம்ம அக்ஷரா அவர்கள் 10th வரைக்குமே கிட்டத்தட்ட 3 ஸ்கூல்ல 4 ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அது என்னென்ன ஸ்கூல் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அபாக்கஸ் மாண்டசரி ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லேடி ஆண்டால் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறமா மும்பை கிளம்பி போயிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. அங்க போயிட்டு பிகான் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறம் இண்டஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் படிச்சு 10th ஃபெயில் ஆயிட்டாங்க. என்னையா எஜுகேஷன் கொடுக்குறீங்க, 10th ஃபெயில் ஆயிடுச்சு இந்த பொண்ணு, உலகநாயகம் பொண்ணே 10th ஃபெயில் அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. இருந்தாலும் நீங்க நல்லா படிக்கணும்ல, அவங்களுக்கு படிப்பு ஏறலையா, நடிப்பு தான் ஏறுதான். சரி நம்மளுக்கு படிப்பு தான் வரல, நடிப்பியாச்சும் நம்ம நல்லா பிராக்டிகலா பெர்ஃபெக்டா கத்துக்கணும் அப்படின்றதுனால பாலிவுட்டை சேர்ந்த ராகுல் துலாக்கியா அப்படின்ற ஒரு இயக்குனர் கிட்ட உதவி இயக்குனரா சேர்ந்தது மட்டும் இல்லாம நல்ல நடிப்பு கத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மணிரத்னம் அவர்களின் கடல் படத்திலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா, ஆனா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கொஞ்சம் வேலை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கான்பிடன்ட் தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க, ஒரு சில படத்தோட வாய்ப்புக்காக வெயிட் பண்றாங்களா. யார்கிட்டயாவது கதை இருந்தா போய் அக்ஷரா கிட்ட சொல்லுங்கப்பா.
8வது நடிகர் தனுஷ் அவர்கள் தாய் சத்யா அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறமா சென்ட் ஜான்ஸ்ல படிச்சதுக்கு அப்புறம் JRK ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேல நம்மளுக்கு படிப்பு ஒத்து வராது, வீட்டுல குடும்ப கஷ்டம், அதனால அண்ணன் வந்து ஒரு படத்தை வந்து இயக்க போறேன் அப்படின்றான். அப்பா வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, நம்மளும் போய் நடிச்சு பார்ப்போமே, கழுத நடிச்சா நம்ம நல்ல பெரிய ஹீரோ ஆயிட்டோம்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா மறுபடியும் போய் காலேஜ் போய் ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சவருக்கு கிடைச்சது முதல் சக்சஸ். 19வது வயசுல துள்ளுவது இளமை நடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுத்து. இருந்தாலும் நான் படிப்பை படிச்சு ஆகணும், எனக்குன்னு ஒரு டிகிரி இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கரஸ்பாண்டன்ஸ்ல காமராஜர் யூனிவர்சிட்டியில ஏதோ ஒரு BC என்ற டிகிரி முடிச்சுக்கிறாராம்பா. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, அதாவது எஜுகேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த நடிகர்கள்லாம் படிக்காம மேல வந்தாங்கல்ல, நானும் வரமாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் எஜுகேஷன் என்னைக்குமே வந்து நம்மளுக்கு நீடட். இவங்க வந்து ஒரு ஃப்ளூக்ல அச்சு விட்ட மாதிரி மேல வந்தாலுமே இவங்க பெரிய நடிகர் ஆனதுக்கு அப்புறமும் இவங்க படிக்கிறாங்க அப்படின்றது இவங்க வெளில சொல்றது கிடையாது. ஆனா எல்லாருமே படிச்சு கையில ஒரு டிகிரி இது, அதனால படிப்புன்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளுக்கு டிசிப்ளினும் பேசிக் நாலேஜும் கிடைச்சாதான் நம்மளுக்கு பகுத்தறிவும், அதுக்கப்புறம் எந்தெந்த நேரத்துல எந்தெந்த சூழ்நிலையில நம்ம என்னென்ன மாதிரியான முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜும் வரும். அதனால படிப்புன்றது ரொம்ப முக்கியம். இவங்களெல்லாம் பார்த்து சூடு போட்டுக்கிறேன் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா பீச்சை தான் எடுக்கணும்.